கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் எந்த தவறுகளும் இல்லை என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு தவேக தலைவர் விஜய் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோக்களை முறைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வகுத்தது. இதனை எதிர்த்து தவேக தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணையின்போது வாதிட்ட தவேக தரப்பு பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கோரி 30 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது என்று குற்றம் சாட்டிய தவேக தரப்பு பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சிகளின் மீது திணிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தது. ஆனால் இந்த வழிகாட்டுதல்களில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு அரசு தரப்பு சேலத்தில் தவேக கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த பிறகுதான் வேலூர் கூட்டத்தில் மேற்கூரை போடப்பட்டதாக சுட்டிக்காட்டியது. வாத பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதிகள் பல தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ எம்பிக்களை கொண்டுள்ள கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினர். கூட்டம் நடத்துவதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை பெறுவது குறித்து ஏன் பரிசீலிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 3 வாரங்களில் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.